சித்தர் பூமி சார்பாக ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் இன்று பார்க்கின்ற பதிவு அருள்மிகு பொய்யாமொழி ஐயனார் திருக்கோவில். இந்த கோவில் குருமலை என்கின்ற கிராமத்தில் உள்ளது. குருமலை மலையின் அடிவாரத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. மலையின் அடிவாரம் என்றாலே இயற்கை எழில் கொஞ்சம் அழகு உள்ள ஒரு பகுதி. ஐயனை வணங்கினால் வாழ்வில் ஐயமின்றி உயரலாம் என்பது வாக்கு. கோயில் உள்ளே செல்லும்போது ரம்மியமான அழகு. ஒவ்வொரு கற்சிலையும் மிகவும் தெளிவான வடிவமைப்பு. கோயிலை சுற்றி வரும்போது இயற்கையான அந்த காற்று, இவை அனைத்துமே நம் மனதை குளிரச் செய்யக்கூடிய அமைப்புள்ள இடம். இப்போது கோவில் பற்றி வரலாறு பார்ப்போம். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி பகுதியில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. குருமலை பகுதியில் வனப்பகுதியில் தாளையுத்து ஓடக்கரையில் இந்த கோவில் அமைந்துள்ளது. பொய்யாலப்பன் என்னும் தெலுங்கு சொல்லுக்கு அடுத்தபடி என்று பொருள். 500 ஆண்டுகளுக்கு முன்பு குருமலை பகுதியை சுற்றி வாழும் 18 பட்டி ராஜகம்பளம் நாயக்கர் மக்கள் போர் காரணமாக பலர் இறந்து உள்ளனர். அவர்களுக்கு உணவு கூட இல்லாமல் பலர் இறந்த காலத்தில் தமிழ் சமுதாயத்தில் மகதாமர குலத்தை சேர்ந்த ஒருவர் ராஜ கம்பளம் மக்களுக்கு உணவளித்து பலரை இறப்பில் இருந்து காத்து வந்ததாகவும், அவர் பின்னாளில் இந்த மக்களுக்கு நிரந்தர உணவு செய்யும் மனிதராக நியமிக்கப்பட்டார். அவர் பின்னாளில் இறந்தார். தங்கள் உயிரை உணவு கொடுத்து காப்பாற்றிய காரணத்தால் அவரை 18 பட்டி ராஜகம்பள மக்கள் குலதெய்வமாக கொண்டார்கள் என்று இப்பகுதி மக்களின் கும்மி பாடல் மூலம் அறியப்படுகிறது. அடுப்படியில் இருந்த காத்ததா அடுபட்டி ஐயனார், தெலுங்கில் பொய்யலாப்பர் ஐயனார் என்று ஆவார். எட்டயாபுரம் பகுதியை ஆண்ட ஜெகவீர பாண்டிய நாயக்கரால் இக்கோயில் கட்டப்பட்டது. துணை தெய்வங்கள்: கெண்டு கெட்டம்மா, தமிழில் சேவல்காரி அம்மன், பெருமாள் கோவில், கன்னிமார் கோவில், முருகன் கோவில், ஜக்கம்மா கோவில், கருப்பசாமி கோவில். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு வரலாறு இக்கோயிலில் உள்ளது. விழாக்கள்: சித்திரை மாதம் 1 தேதியில் நடைபெறும் பாரிவேட்டை திருவிழா இக்கோயில் மிக விமரிசையாக நடக்கும். சித்திரை பௌர்ணமி தினத்தன்று நடக்கும் ஐயனார் பூஜையில் ஆடு பலியிடுவது மிக முக்கியமான சடங்குகளாக செய்யப்படும். கெண்டு கெட்டம்மா ராஜகம்பளம் சமுதாயத்தில் சில்லாவார் உப்பிரிவில் உள்ள இர்கிகாரு வம்சத்தை சேர்ந்தவர்களின் குலதெய்வமாக இந்த அம்மன் உள்ளார். இக்கோவிலில் சேவல் பலியிடுவது கிடையாது. அம்மனின் வாகனமான சேவல் உள்ளதால் இங்கு ஆடு மட்டுமே பலியிடப்படுகிறது. மலை பெருமாள் கோவில் மலைப்பகுதிக்கு மேல் பகுதியில் அமைந்துள்ள இக்கோவில் 500 வருடம் பழமையானது. ஐயங்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் இக்கோயில் பூசாரியாக உள்ளனர். முருகன் கோவில் எட்டயாபுரம் பாளையக்காரர்கள் முருக பக்தராக இருந்து வந்து உள்ளனர். எனவே இக்கோவிலை வீரவாண்டி நாயக்கர் ஐயனார் கட்டியுள்ளார். கன்னிமார் கோவில் தொட்டிய நாயக்கர் சமுதாயத்தில் மக்கள் பிற இனத்தை சேர்ந்தவர்கள் பழகக்கூடாது, திருமணமோ வேறு எந்த வகையான தொடர்பும் வைத்திருக்கக்கூடாது என்று நடைமுறை இருந்த காலத்தில் இதை மீறுபவர்கள் இம்மக்களால் கொலை செய்யப்பட்டனர். அவ்வாறாக இருந்த கன்னி பெண்களை இம்மக்களை வணங்கியும் வந்துள்ளனர்.
இங்கு இதுவரையில் 40 கன்னிமார்கள் தெய்வமாக வணங்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கன்னிமார் இருப்பார். சித்திரை நாளில் நடக்கும் விழாவில் கன்னியர்களுக்கு மஞ்சள் நீராட்டுவர். கருப்பசாமி கோவில் பல்லர் தேவர் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு குலதெய்வமாக இங்குள்ள கருப்பசாமி திகழ்கிறார். தை மாதத்தில் பல்லர் தேவர் இனத்தை சேர்ந்தவர்களும் இங்கு கூடி பொங்கல் செய்து வழிபாடு செய்கின்றனர். தாளையுத்து ஓடை இங்குள்ள ஓடை மிகவும் புனிதமானது. என்றும் வற்றாத ஊற்றாக திகழ்கிறது. இங்கு ஓடை நீரை உண்டால் தோல் நோய் தீரும் என்பது நம்பப்படுகிறது. ஆடு பலியிடுவது இங்கு ஆடு பலியிடுவது முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஒவ்வொரு ஆடு வெட்டி வழிபடுகின்றனர். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் நாம் சந்திப்போம்.